அது நான் மேக்னாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் தாத்தா. டேய், நீ என்ன பேசுறான்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? டேய் கொஞ்சம் சும்மாறா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. சஞ்சய் ப்ளீஸ், நிஜமா தான் சொல்றியா? நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருமா, நல்லா இரு. ரொம்ப தேங்க்ஸ் வாணி. உன் சாமிக்கு நிஜமாவே பவர் ஜாஸ்தி தான். சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னதுக்கே என் மனசுல நினைச்சது நடந்துருச்சு. தாத்தா நான் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். மேக்னா வா போலாம். நான் போயிட்டு வந்துடுறேன். மேக்னா பாய். என்கிட்ட கொடு. போயிட்டு வரேன் தாத்தா. மேக்னா, நான் சொன்னதை நீ எதுவும் சீரியஸா எடுத்துக்காத. தாத்தா எனக்கு இந்த ஊர்லயே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் கூடவே வச்சுக்கலான்னு ஆசைப்படுறாரு. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் உள்ள நான் அப்படி சொன்னேன். ஏன் இப்படி பேக் அடிக்கிறான்? வா. மனசுல ஒண்ணும் இல்லாமையா சொல்லிருப்பான். இப்ப ஏன் இப்படி பேக் அடிக்கிறான்? மேக்னா சிரிச்சுக்கிட்டே டாட்டா காட்டிடு, இல்லைன்னா நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிடும். சரியா? பாய் வாணி. போலாமா? தாத்தா மேக்னா படிப்புல, பிசினஸ் நாலேஜ்ல, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல எல்லாத்துலயுமே நம்பர் 1 இருக்கிற பொண்ணு. நான் மேக்னாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் தாத்தா. வித்யா, சொல்லுங்க தாத்தா. அவன் இப்படி சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. என்ன தாத்தா? எதுவும் நடக்காத மாதிரி நடிக்காதத்தா. தாத்தாவுக்கு அது மேலும் கஷ்டமா தான் இருக்கு. தாத்தா, சஞ்சய் அந்த புள்ள மேல ஆசைப்பட்டதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு நீ ஏன் வருத்தப்படணும்? அது எப்படிமா? பொண்ண மாதிரி ஒரு பொண்ணை ஒதுக்கி வச்சுட்டு அந்த பிள்ளைய எப்படி அவன் விரும்பலாம்? சில பேருக்கு காலுக்கு அடியில் கிடக்கிற வைரத்தை விட தூரத்துல மின்னுற கல்லு தான் பெருசா தெரியும். என்ன ஒசத்தி பேசணுங்கிறதுக்காக அந்த புள்ளைய குறைச்சு பேசாத தாத்தா, அது தப்பு. இதாமா நீ இந்த குணம் அந்த பிள்ளைகிட்ட இருக்குமா? எந்த வகையில நீ குறைஞ்சவ? அழகு இல்லையா? அறிவு இல்லையா? இல்ல அன்புதான் இல்லையா? நமக்கு பிடிச்சவங்க கிட்ட எல்லாமே நிறைய தான் தாத்தா தெரியும். விலைக்கு நின்று பார்க்கும் போதுதான் நம்ம கிட்ட இருக்கிற குறை தெரியும். உங்ககிட்ட என்னமா குறை? அந்தஸ்தை பத்தி பேசினான்னா இந்த சொத்து முழுக்க ஓம் பேர்ல எழுதி வச்சு ஒரே நிமிஷத்துல அவனுக்கு நிகரா ஒன்ன ஒசத்திடுவேன். தாத்தா, வசதி வாய்ப்பெல்லாம் ஒரு விஷயமா? அதை தாண்டி எத்தனையோ விஷயம் இருக்குல்ல. வேற என்ன? நீ படிக்கலன்னு சொல்லுவான் அதானே? காமராஜர் என்ன படிச்சவரா? அவரு
எவ்வளவு பெரிய அறிவாளி, எத்தனை பேரை படிக்க வச்சிருக்காரு. படிக்கலைன்னாலும் அறிவுல என் பேரனை விட நீதாம வசத்தி. அது அவனுக்கு புரியல. அவன் சொன்னதை கேட்டதுல இருந்து என் மனசு கொதிக்குதுமா. அவன்கிட்ட என் குணம் கொஞ்சம் இருந்தாலும் அவ அம்மாக்காரி குணம் கொஞ்சம் இருக்குது. அதான் அவனை இப்படி எல்லாம் யோசிக்க வைக்குது. உன் அருமையை புரிய வச்சு ஒன்னு அவனுக்கு எப்படியாவது கட்டி வச்சிடலாம்னு கனா கண்டேன். ஒரு நிமிஷத்துல என் கனவெல்லாம் சுக்கு நூறா உடைச்சிட்டாமா. தாத்தா, என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை கசக்கிட்டு இருக்க? இதெல்லாம் ஒத்து வராதுன்னு நான் அப்பவே சொன்னேன். நீதான் வீணா ஆசைப்பட்ட. என் தகுதி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா. நாளா தரையில நின்னு வானத்தை வேடிக்கை தான் பார்க்கணும். ஆனா அதுல பறக்கலாம் ஆசைப்படக்கூடாது. சின்ன வயசுல இருந்தே சஞ்சய் எனக்கு தெரியும். 2 பேருமே பழகி இருக்கோம். அந்த உரிமையில தான் இப்பவும் அவன்கிட்ட நான் பேசி பழகினேன். மத்தபடி மனசுல எதுவுமே இல்ல. நீதான் எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அது நீயே சொல்லு. உன் மருமக வேதவள்ளி மாதிரி ஒரு ஆணவக்காரிக்கு மருமகளா போக எந்த பொண்ணாவது ஆசைப்படுவாளா? நினைச்சு பார்க்கவே கொடுமையா இருக்கு. அவங்க கிட்ட என்ன கோத்து விட பாக்குறியே தாத்தா. பாவம் அந்த மேகனா எப்படிதான் சமாளிக்க போறாளோ. இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டுட்டு உடம்ப கெடுத்துக்காத. நான் இங்கே யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்பவும் உனக்கு துணையா உன் கூடவே தான் இருப்பேன். உன்னை பிரிஞ்சு நான் எங்கேயும் போக மாட்டேன். முகத்தை இப்படி வச்சுக்காத தாத்தா. சரி சரி. சிரிப்பால கண்ணீரை மறைக்கிற வித்த எல்லாருக்கும் கைகுடி வராதுமா. அதுவும் ஓ மாதிரி வெள்ளந்தி மணக்காரிக்கு அது வரவே வராது. இந்த கஷ்டத்தை நீ எப்படி தாங்கிக்க போறான்னு எனக்கு ஒண்ணும் விளங்கலம்மா. வித்யா, ஹே வித்யா, என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற? மாமா வர சொல்லி கூப்பிட்டாங்க. நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். அதெல்லாம் சரி, ஏன் முகம் ஒரு மாதிரி சோகமா இருக்கு? நான் எதுக்கு சோகமா இருக்கணும்? நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ ஓகே. மேக்னா தான் பாவம், என்னை விட்டு போறதுக்கு அவளுக்கு மனசே இல்ல தெரியுமா? மீட்டிங் இருந்ததால கிளம்பிட்டா. இல்லனா இன்னும் 2 நாள் என் கூட இருந்து இந்த சந்தோஷத்தை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருப்பா. சொல்ல போனா ரொம்ப பாவம் மேக்னா, என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்ல தெரியுமா? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன கேட்க போற? கேளு. நான் உனக்கு யாரு? புரியல. நம்ம 2 பேரும் பழகிட்டு இருக்கோம்ல, இந்த உறவுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். இது என்ன? யூஆர் மை ஃப்ரெண்ட். இந்த ஊர்ல தாத்தாக்கு அப்புறம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீதான். நாம எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனா நம்மள மத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. பெத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாத ரகசியத்தை கூட ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் மேகனாவை விரும்புற விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அது சொல்லாதது கூட பரவாயில்ல, ஆனா இந்த விஷயத்த ஏன் இவ்ளோ அவசர அவசரமா சொல்லணும்? மேகனா ஊருக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்ல போனதுக்கு அப்புறமோ நிதானமா சொல்லிருக்கலாம்ல. மேகனா வந்ததுல இருந்து நான் வித்யாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிட கூடாதுண்டு நீ அவகிட்ட பயத்துலதான் நடந்துகிட்டே தவிர அவ மேல உனக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி நீ நடந்துக்கவே இல்ல.
கரெக்ட். நல்ல லாஜிக்கான கேள்வி. பதில் சொல்றா. வித்யா, முதல்ல நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. ஃப்ரெண்டுங்கிறதுக்காக பர்சனல் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உனக்கு ஒரு லிமிட் இருக்கு. நான் அப்படி எந்த லிமிட்டையும் வச்சுக்கிட்டது இல்லையே சஞ்சய். வித்யா, உன்ன மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கற? இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதை விட முதல்ல தாத்தா கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அப்படி சொல்றப்போ மேக்னா கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தான் அவ இருக்கிறப்போ சொன்னேன். அவ்வளவுதான். இதே மேக்னா ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தான்னு வச்சுக்கேன், நான் பொறுமையா நிதானமா சொல்லியிருப்பேன். இந்த சின்ன விஷயத்த கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? ஆமால, எனக்கு புரியல. படிக்காதவல, அத சின்ன விஷயம் கூட சட்டன்னு மண்டையில ஏற மாட்டேங்குது. உங்க கல்யாணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். டேய், நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காடா. ஏன்டா வித்யாவை இவ்வளவு ஹர்ட் பண்ற? அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா தெரியுமா உனக்கு? டேய், ஏன்டா திடுதுப்புன்னு இப்படி எல்லாம் சொல்ற? யாரையும் வருத்தப்பட வைக்கணுங்கிறது என் மோட்டிவ் இல்ல. தாத்தா எனக்கு வித்யாவை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு. வித்யாவும் அதே மைண்ட் செட்ல தான் இருக்கா. அதை மாத்துறதுக்காக ட்ரை பண்ண, அவ்வளவுதான். அவங்க நினைக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? டேய், நீயும் ஏன்டா புரியாம பேசிட்டு இருக்க? எங்க 2 பேருக்கும் எப்படிடா ஒத்து வரும்? நான் வேற, அவ வேற. ஓ, தகுதியை பத்தி பேசுறியா? டேய், நான் அதை மீன் பண்ணல. பிராக்டிக்கலாவே செட் ஆகாதுன்னு தான் சொல்றேன். வீணா அவ மனசுல ஆசையை வளர்த்து அவளை நான் ஏமாத்த விரும்பலடா. அதான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சேன். அதுக்காக இப்படியாடா? அவ ரொம்ப அழுதுருப்பா. இப்ப நான் இந்த விஷயத்தை உடைக்கலன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ காலம் ஃபுல்லா அழற மாதிரி ஆயிருக்கும். அதுக்கு இந்த அழுகை எவ்வளவோ பெட்டர். வித்யா நல்ல பொண்ணுடா, அவன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஏங்க, இத வாங்கிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா? ஆமா, வித்யா எங்க? பெரிய வீட்டுக்கு போயிருக்கா. வர சொல்லி தாக்கல் கொடுத்திருக்க. அவளுக்கு நாம இங்க வரன் பாத்துட்டு இருக்கோங்க. இந்த நேரத்துலயும் அவ அந்த வீட கெதியா கிடக்கிறது நல்லாவா இருக்கு? வித்யா மேல நீ திடீர்னு காட்டுற பாரு ஒரு அக்கறை, அதுல உன் சுயநலனுக்கு புரியுது. ஆனா பெரிய ஐயா அப்படி கிடையாது. வித்யாக்கு ஒண்ணுன்னா அவர் முதல் ஆளா வந்து நிப்பாரு. அதனாலதான் அவர் வீட்டுக்கு போயிட்டு வரதெல்லாம் நான் கண்டிக்கிறதே இல்ல. அவளை வாழ வச்ச நமக்கு இல்லாத உரிமை அவ குடும்பத்தை சின்ன பின்னமாக்குன அவருக்கு இருக்குங்கிறீங்களா? கலிகாலன்னு சும்மாவ சொன்னாங்க. வாய் மூடிட்டு போறியா? மூட வேண்டியது ஏன் வாய இல்லைங்க, உங்க மருமக வாய. முதல்ல அவ பேசின மாதிரி அவ இப்பவும் ஏதாவது வாய திறந்து பேசினான்னு வைங்க, இந்த ஜென்மத்துல அவளுக்கு கல்யாணமே நடக்காது. இது பாரு, எல்லாரையும் உன்னைய மாதிரி நினைக்காத. வித்யா கிட்ட எல்லாம் ஒரு தடவை சொன்னா போதும், மறுபடியும் இந்த தப்ப அவ செய்யவே மாட்டா. என்னைய மட்டன் தட்டலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. ஏ சுமதி, இங்க வா. வீடெல்லாம் ஒரே மண்ணா கிடக்கு, முதல்ல கூட்டி தள்ளு போ. வித்யாக்கு கல்யாணம் ஆகி போற வரைக்கும் இன்னும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டல நீ. புலம்பாம போய் வேலையை பாருடி. இங்க பாருங்க, வித்யாவை சீக்கிரமா வர சொல்லி யார்கிட்டயாவது சொல்லி. வாமா வா, இப்பவாவது வந்தியே, சீக்கிரமா போய் ஒரு நல்ல புடவைய கட்டிட்டு ரெடியாகு போ. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து உன்னைய பொண்ணு பார்க்க வராங்க. என்ன தகச்சு போய் நிக்கிற? 1000 திட்டினாலும் வச்சாலும் எங்க கடமையை நாங்க செஞ்சுதானே ஆகணும். அத கொடுங்க. இத வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம்? தலையெழுத்து.
யார் இருந்தாலு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. திருவிழா டிசைன் ஆரம்பிச்சிருச்சு இல்லைண்ணா, அதான் பிச்சைக்காரங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வாங்கண்ணா, நம்ம போலாம். ரொம்ப தாகமாகலா? இந்தாங்க குடிங்க குடிங்க குடிங்க. பல நாள் தாகம் ஒரு நாளில் தீராது. தொலைச்சதை தேடி வந்தியா? கையை விட்டு போனதெல்லாம் திரும்ப வந்தா பூமி பாரம் தாங்காதப்பா. சாமி, நான் தொலைச்சது பொருள் இல்லை சாமி, என் பொண்டாட்டியோட உசுறு. அதோட சேர்த்து என் 2 பிள்ளைங்களையும் தொலைச்சிட்டேன் சாமி. போனது திரும்பாது, இருக்கிறதும் உன் கூட இருக்காது. விலகி நின்று வேடிக்கை மட்டும் பார்க்க முடிஞ்ச சாட்சி தான் நீ. அதுதான்ப்பா உன் தலையெழுத்த. அதை யாராலையும் மாற்ற முடியாது. சாமி, நான் என் பொண்ணுங்க கூட சேர முடியலன்னா கூட பரவாயில்ல, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் சாமி. ஒளிய தாங்குற வலிமையுள்ள சிலையோட வாழ்க்கை தான் உன் பொண்ணோட வாழ்க்கை. வலியும் இருக்கும், நல்ல வழியும் பிறக்கும். என் பந்து, என் பந்து, என் பந்த கொடு. என் பந்து. லட்சுமி, என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன பண்ற? புது ஆளா தெரியுது. ஐயா, யார் நீங்க? செலவுக்கு ஏதாச்சும் பணம் வேணுமா? சும்மா கொடுத்தா பிச்சை, இவருக்கு என்ன வேலை சொல்லலாம்? லட்சுமி, நீ உள்ள போ. இந்த வாசல்ல இருக்க குப்பெல்லாம் சுத்தமா கூட்டி தரீங்களா? 50 ரூபா தரேன், சரியா? இந்தாங்க. சீக்கிரம். பரவாயில்லையே, நம்மளை தவிர எல்லாருக்குமே உழைக்கிற ஆர்வம் இருக்கு. அப்பா, வித்யாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க. பழைய வீடு போல இருக்கு. பழைய வீடா இருந்தாலும் அந்த காலத்திலேயே நல்லா செலவு பண்ணி கட்டிருக்கீங்க போல. என் மாமனார் கட்டினது. இப்பெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி கட்ட முடியுமா? அந்த அளவுக்கு வசதி நம்ம கிட்ட எங்க இருக்கு? மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? டவுன்ல சொந்தமா மாவு மில்லு வச்சிருக்கான். ஓ, அது போக ரஞ்சித்ங்கிற அவன் பேர்ல 5 கடை வாடகைக்கு விட்டுருக்கோம். சொந்தமா தார்சு வீடு,
10 ஏக்கர்ல தென்னந்தோப்புன்னு ஒன்றும் குறை இல்லை. ஒரே பையங்கிறதுனால அவனுக்கு எந்த குறையும் வைக்கல. நான் மேக்னாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் தாத்தா. என் அம்மா உனக்காக தானே கஷ்டப்பட்டு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. ஏன் சந்தோஷமே இல்லாம எப்பவும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க? சிரிச்ச முகமா இருந்த மாதிரி தானே அவங்களுக்கும் உன்னை பிடிக்கும். போன வாட்டி 7.5 கூட்டின மாதிரி இப்போ எதுவும் பண்ணிராத. பொண்ணை வர சொல்லுங்க. சுமதி, வித்யா கூட்டுவாமா? இந்த வரேன்பா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உன்னால என் வாழ்க்கையும் சிக்கல்ல இருக்கு. அத மனசுல வச்சுக்க. வா, எழுந்துரு வா. வித்யாமா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. வணக்கம்மா. உட்காருமா. என்னப்பா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? உன்னை என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா?